வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கிரேவி. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தவா எடுத்து தவா ஹீட் ஆனோன்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறப்ப அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா மசாலா தீஞ்சிடும். இப்போ நல்லா இதை ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 முட்டையை எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பேனில் போட்டுக்கலாம். போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலேயும் நல்லா கோட் ஆகும். இப்போ இந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனோன்னே அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலை பாதியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கிண்டலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடணும். மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த முட்டையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையில் நம்ம பண்ண மசாலா வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.